அரபு நாட்டில் வேலை பார்க்குற எங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட குடும்பத்துக்காரவங்களும் சொந்தக்காரங்களும் நண்பர்களும் எப்போ பாதுகாப்பு இல்லைன்னா திரும்ப ஊருக்கு வந்துருங்கப்பா அப்படின்ட்டு கேட்டுக்கிடுறாங்க. ஆனால் அவங்ககிட்டலாம் நாங்கள் திரும்ப என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு போவீங்க அப்படின்ட்டு கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். ஆனால் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள்லாம் எங்கே போவீங்க? பாவம் தானே. தெருவில் டீ குடிச்சிட்டு நிற்கவனை வெட்டி கொள்கிறானுங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைய கற்பழித்து கொள்கிறானுங்க, நடந்து போகிறவனை வெட்டி கொள்கிறானுங்க. எந்த வித பாதுகாப்புமே இல்லாமல் இருக்குது தமிழ்நாடு. ஆனால் அரபு நாட்டில் எங்கள் தலைக்கு மேலே ஏவுகணைகள் பறந்து போனாலுமே இந்த நாடுகள் எங்களை காப்பாற்றிடுது. நாங்கள் நிம்மதியாக உறங்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாக உறங்க முடியலை. காரணம் இந்த சாராயம், டாஸ்மார்க்கு. சட்டங்களும் கடுமையாக இல்லை, சாராயத்தையும் திறந்து கடல் மாதிரி விட்டுருக்கோம். அப்போ இந்த தவறுகள்லாம் நடக்க தானே செய்யும். மக்கள் நிம்மதியாக வாழ வழி இல்லை. அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவார், இந்த நிலமும் எங்கள் கையை விட்டு போச்சுன்னா நாங்கள் எங்கடா போவோம் அப்படிம்பார். தமிழ்நாடு இப்போ அப்படி தான் இருக்குது. ஓட்டுக்கு 1000 500 கொடுக்குறாங்க. மாதத்துக்கு ஒரு கட்சி 1000 தாரங்க, ஒரு கட்சி 2000 தாரங்க, ஒரு கட்சி 2500 தாரங்க. ஆனால் யாராவது கடுமையான சட்டங்களை கொண்டு வருவோம், பெண்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டால் மரண தண்டனை கொடுப்போண்டு எந்த கட்சியாவது சொல்லுதா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாஸ்மாக் இருந்தால் தான் வருமானம், வெகுமானம் அவங்களுக்கு. அதனால் தமிழ்நாடு இன்னும் கூடி சீக்கிரத்தில் எங்கே போய் நிற்கும்னு தெரியலை. நீங்கள்லாம் வேறு நாட்டை பார்த்து கடந்து போங்க அப்படின்னு தான் ஊரில் இருக்க உங்களை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ.